தற்போதைய அண்மை செய்தி. மதுரையில் 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்து அமைப்பினர் தற்போது கைதாகியிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தடையை மீறி போராட்டம் நடத்திய இந்து அமைப்பினர் தற்போது கைதாகியிருக்கிறார்கள். பாலக்காடு திருச்செந்தூர் ரயிலில் திருப்பரங்குன்றம் வந்த இந்து அமைப்பினர் 20 பேரை கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர். ரயில் நிலையத்தில் உள்ள அனைத்து நுழைவு வாயில்களிலும் பாதுகாப்பை தற்போது காவல்துறை பலப்படுத்தியிருக்கிறது. தடையை மீறி போராட்டம் நடத்திய இந்து அமைப்பினர் தற்போது கைதாகியிருக்கிறார்கள். வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் இந்து அமைப்பினர்களிடம் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரையில் 144 உத்தரவு தடை பிறப்பிக்கப்பட்ட போதிலும் இந்து அமைப்பினர் தடையை மீறி போராடி கைதாகியிருக்கிறார்கள். கைது செய்ய முற்பட்ட போது வாகனத்தில் ஏற மறுத்து காவல்துறையோடு இந்து அமைப்பினர் வாக்குவாதம் செய்யப்பட்டதில் தற்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக அண்மை செய்திகள் தெரிவிக்கின்றன. கைது செய்ய முற்பட்ட போது வாகனத்தில் ஏற மறுத்து போலீசாருடன் இந்து அமைப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் மேலும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் அண்மை செய்திகள் பார்த்து வருகிறோம். வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் இந்து அமைப்பினரிடம் தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு மதுரையில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது தடையை மீறி போராடிய இந்து அமைப்பினர் கைதாகியிருக்கிறார்கள். இது பற்றின கூடுதல் தரவுகள் விரிவாக பதிவிடலாம். மதுரை மாவட்ட திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஏற்கனவே மதுரை மாவட்ட நிர்வாகமானது இந்து இஸ்லாமியர்களிடையே அசாதாரண சூழல் உருவாகும் நிலை உள்ளதாக கூறி 2 நாட்கள் 144 தடை உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே இந்து முன்னணி அமைப்பினர் திருப்பரங்குன்றத்தில் 4ஆம் தேதி மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழகம் முழுவதிலுமாக அழைப்பு விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் ஏற்கனவே இதுபோன்று ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் திருப்பரங்குன்றம் பகுதிக்கு வர வேண்டாம் என பொதுமக்களுக்கு மாநகர காவல்துறை சார்பில் வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் தடையை மீறி இதுபோன்ற திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தருவோம் என இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் இந்து அமைப்பினரும் பாஜகவினரும் அறிவித்துள்ள நிலையில் தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மதுரை மாவட்டம் முழுவதுமாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அரசு பேருந்துகள் மற்றும் ரயில் நிலையங்களில் ரயில்கள் மூலமாக இதுபோன்ற போராட்டத்திற்கு தடையை மீறி வருகை தருவார்கள் என குறிப்பிட்ட நிலையில் ரயில்களிலும் அரசு பேருந்துகளிலும் தொடர்ந்து காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பாலக்காட்டிலிருந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மதுரை திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்திற்கு வருகை இருந்த போது அதில் 20க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி அமைப்பினர் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த போது திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் ரயிலில் வந்த 20க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி அமைப்பினர் கைது செய்தனர். அப்போது கைது செய்த போது இந்து முன்னணி அமைப்பினர் கோஷங்களை எழுப்பியவாறு காவல்துறையினருக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனை அடுத்தாக 20க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இந்து முன்னணி அமைப்பினரும் அதேபோன்று இந்து அமைப்புகளை சார்ந்தவர்களையும் பாஜக நிர்வாகிகளையும் காவல்துறையினர் ஆங்காங்கே வீட்டு சிறையில் அடைத்து வருவதோடு மண்டபங்களிலும் கைது செய்து அடைத்து வருகிறார்கள். தற்போது வரைக்குமாக 100க்கும் மேற்பட்டோரை மதுரை மாவட்டம் முழுவதிலும் கைது செய்து ஆங்காங்கே மண்டபங்களிலும் வீடுகளிலும் வீட்டு சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இருந்தபோதிலும் ஒரு புறமாக திருப்பரங்குன்றம் பகுதியில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த தைப்பூச விழா நடைபெற்று வருவதன் காரணமாக வரக்கூடிய பக்தர்களும் அதிக அளவிற்காக வருகை தரும் பொழுது அவர்கள் சந்தேகத்துக்குரிய நபர்கள் இருந்தால் அவர்கள் குறித்தான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று மதுரை ரயில்வே நிலையம், சோழவந்தான், கூடல்புதூர் உள்ளிட்ட ரயில்வே நிலையங்களிலும் கூட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவதோடு மதுரை மாவட்ட எல்கை பகுதிகளிலும் காவல்துறையினர் வெளியூரில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்ட பின்பாக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதே போல திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்கா ஆகிய பகுதிகளுக்கு இன்று ஒரு நாள் பக்தர்கள் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2வது நாளாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில்
தடையை மீறி திருப்பரங்குன்றம் பகுதிக்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பாஜகவினரும் ஆங்காங்கே காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். இதனிடையே இந்த 144 தடை உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்ட மனுவானது இன்று பிற்பகலில் விசாரணைக்கு வர உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சூர்யா, மதுரையில் தடையை மீறி போராட்டம், இந்து அமைப்பினர் கைது குறித்தான கூடுதல் தரவுகளுக்கு நன்றி செல்மா.